ஒரு அழகான கிராமத்தில் 2 அன்பான சகோதரர்கள் மோட்டு சோட்டு மற்றும் அவர்களுடைய விசுவாசமான நண்பன் கோலு மூவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஒரு நாள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத சாகசம் தொடங்கியது. அன்று காலை சூரியன் மெதுவாக எழுந்தது. பறவைகள் பாடின, காற்று மென்மையாக வீசியது. மோட்டும் சோட்டும் ஒரு ரகசிய பயணத்துக்கு தயாராகிக் கொண்டிருந்தார்கள். கோலுவும் வலையாட்டி அவர்களுடன் வர தயாராக இருந்தது. மூவரும் துணிச்சலுடன் காட்டிற்குள் நுழைந்தார்கள். உயரமான மரங்கள், பச்சை இலைகள், இனிமையான ஒலிகள். சோட்டுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனால் மோட்டு அவனுக்கு தைரியம் கொடுத்தான். திடீரென்று அவர்கள் முன் ஒரு சின்ன ஆறு தோன்றியது. நடுக்கத்துடன் மரக்கட்டையின் மேல் நடக்கத் தொடங்கினார்கள். மோட்டு சோட்டின் கையை பிடித்து அவனை பாதுகாத்தான். கோலு முதலில் தாண்டி தைரியம் கொடுத்தது. அப்போது ஒரு குட்டி மான் முள் கிளைகளில் மாட்டிக்கொண்டு கொண்டிருந்தது. மோட்டும் சோட்டும் அதை பார்த்ததும் உடனே உதவ நினைத்தார்கள். மெதுவாக அன்புடன் அந்த மானை விடுவித்தார்கள். அது சந்தோஷமாக ஓடிப்போனது. திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்தது. மழை கொட்டித் தொடங்கியது. இடி, மின்னல். மூவரும் வேகமாக ஓடி ஒரு குகைக்குள் சென்றார்கள். ஒற்றுமையால் அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். மழை நின்றதும் அவர்கள் வெளியே வந்தார்கள். அப்போது வாவ்! ஒரு அற்புதமான அருவி, வானவில், தங்க ஒளி. மோட்டு சோட்டு ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். அவர்களின் கனவு நிஜமாகிவிட்டது. அடுத்த நிமிடம் மோட்டு சோட்டும் கோலு மூவரும் தண்ணீரில் விளையாடினார்கள். சிரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த தருணம் அவர்களின் மனதில் நிலைத்தது. மாலை நேரம் அவர்கள் வீட்டுக்கு திரும்பினார்கள். பெற்றோர் கவலையுடன் காத்திருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் அன்பான அணைப்பு, மன்னிப்பும் மகிழ்ச்சியும் வீட்டில் நிறைந்தது. குழந்தைகளே, துணிச்சல் நல்லது, ஆனால் பொறுப்பும் அன்பும் உதவி மனப்பான்மையும் அதைவிட முக்கியம். பிறருக்கு உதவினால் வாழ்க்கை அழகாக்கும். இதுதான் மோட்டு சோட்டு கோலு நமக்கு சொல்லும் பாடம். Thanks for watching. Subscribe and share this video.